ரிஷபராசி அன்பர்களே, அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது? முதல்ல உங்களுடைய ராசியாதிபதி ராசிநாதன் யார்? சுக்கிரன். அவர் எப்படி இருக்கார்? இதை கொண்டு தான் பிரதானமான பலனை உங்களுக்கு சொல்லணும். அந்த சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கும் போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். சிம்ம ராசியில் இருக்கார். யாரோடு இருக்காருன்னா கேதுவோடு சேர்ந்து இருக்கார். அதன் பிறகு 5ஆம் இடத்திற்கு பிரவேசம் ஆகின்றார், பயிற்சி ஆகின்றார். அப்படி பயிற்சியாக வரக்கூடிய காலகட்டம் எப்போன்னா அக்டோபர் மாதத்தினுடைய 9ஆம் தேதி. அதாவது இந்த மாதத்தில் ஒரு 30 நாள்னா அதை 3ஆக நம்ம டிவைட் பண்ணோம்னா முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி. முதல் 10 நாட்கள் கேதுவோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கார். அடுத்த 20 நாட்களில் அவர் கன்னி ராசியில் இருப்பார். சரியாக சொல்லணும்னு சொன்னால் அவர் இந்த மாதத்தினுடைய கடைசியில் கன்னி ராசியில் நீச்சகதியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஏன்னா அந்த சுக்கிரன் நீச்சகதி அடைந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் நீச்சத்தில் இருப்பார் மாதத்தினுடைய 2ஆம் பாகத்தில். அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும். சூரியன் அவரை கொண்டு பிரதான பலனை சொல்லுவோம் மாத பலனில். அப்புறம் புதன் ஒரு மாதக்கோள், சுக்கிரன் ஒரு மாதக்கோள், செவ்வாய் ஏறக்குறைய ஒரு 1.5 மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். இதில் சுக்கிரனை நம்ம முதல்ல எடுத்திருக்கோம் பிரதானமாக. அவர் தான் ராசியாதிபதின்றதுனால முதல்ல அவர் கேதுவோடு சேர்ந்திருக்கார். அதன் பிறகு நீச்சம் அடைகிறார். அதன் பிறகு அந்த சுக்கிரன் வீட்டில் துலா ராசியில் சூரியனும் நீச்சமாக இருப்பார். அதனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? அப்போ இந்த மாதம் சாதகமாக இருக்காதா? 2 கேள்வி. கட்டாயம் இந்த மாதத்தில் சாதக பலனும் உண்டு. நம்ம இந்த சுக்கிரன் சம்பந்தமாக அவர் வீட்டில் சேரப்போகின்ற சூரியன் சம்பந்தமாக இப்போ முதல்ல சொல்கிறோம். அப்புறம் புதன் செவ்வாயெல்லாம் எப்படி இருக்காருன்னு அப்புறம் பார்க்க போகிறோம் இல்லையா? அதனால் ராசியாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இல்லாத நிலையில் அதனுடைய தாக்கம் கட்டாயம் உங்கள் மீது இருக்கும். அப்போ உங்களால் சரியான முடிவுகளை இந்த மாதத்தில் எடுக்க முடியாது. எதில்? திருமண விஷயத்தில் முடிவுகளை எடுக்க முடியாது. இப்போ வீட்டில் உங்களுக்காக நீங்கள் ஒரு பொண்ணு வரன் பார்த்துட்ருக்காங்க, நிறைய பையனோட ப்ரொஃபைல்லாம் வருது. அப்போ இந்த மாதத்தில் என்ன பண்ணணும்னா பேரண்ட்ஸ் தான் முடிவு பண்ணணும். அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் பார்த்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் முடிவு பண்ணுறதா இருந்தால் நல்ல வரனை விட்டுட்டு நீங்கள் இந்த சுக்கிரன் பலமாக இல்லாததுனால பொருந்தாத ஒரு வரனை ஓகே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமண விஷயத்தில் சுய முடிவு கூடாது. அதை பெற்றோர் இடத்துல விட்டுடுங்க. இது முதல் விஷயம்.